நாங்கள் தமிழ்நாடு அரசு எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைத்து வாதாடி இருக்கிறது. ஒரு இடத்துல இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலயும் போய் எரிக்க மாட்டாங்க. இவங்களை ஆட்சியை கலைக்கிறது மட்டும் இல்லாம இவங்க தேர்தல் நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையமும் இவங்களை ரத்து பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும். ஒவ்வொரு அமைச்சர்களும் கம்பி என்றது உறுதியான ஒரு விஷயம் தான். இப்ப தமிழ்நாடு அளவுல மக்கள் கொந்தளிப்பாயிட்டு என்ன ஆச்சு அந்த 4.5 லட்சம் கோடி முதல்வரேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திமுக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் பேசினதை நீங்க பாத்திருந்தீங்கன்னா 2 நீதிபதிகள் கொடுத்த இந்த உத்தரவு செல்லாதுன்னு சொல்றாரு. ஒரு வழக்கறிஞர் ஒரு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பெஞ்சில கொடுத்த உத்தரவை செல்லாதுன்னு சொன்னாங்கன்னா பாமர மக்களுக்கு கோர்ட் மேல எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? சோ இந்த அரசாங்கம் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனமா பார்க்கணும். ரகுபதி அவர்கள் மீடியால பேசின விஷயங்கள் நீதித்துறையை நேரடியா பெஞ்சில கொடுத்திருக்க நீதிபதிகளோட தீர்ப்பையுமே இவங்க மிரட்டி பார்க்குற மாதிரி தன்னோட சட்டத்துறை அமைச்சரை வச்சு பேசுறது. இந்த வழக்குல திமுக கடுமையா தோத்துட்டாங்க. 2வது விஷயம், நாயக்கர் காலத்துல அதே தூண்ல இந்த விளக்கை ஏற்றுப்படணும், இதுக்கு எதிராக செயல்படுறது அரச துரோகங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொன்னதை நம்ம உயர்நீதிமன்றத்துல நிரூபிச்சிருக்கிறாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஸ்ரீராம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. இந்துக்களுக்கு ஒரு பண்டிகையான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கிறாங்க. இந்த உத்தரவை மக்கள் எப்படி பார்க்கலாம்? ஏன் அப்படின்னா திமுகவை சார்ந்த அமைச்சர் ரகுபதி சொல்கிறார், இது தமிழக மக்களின் உணர்வுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜி, எல்லாரும் மக்களை மாதிரியுமே நானுமே இந்த விஷயத்தில் ரொம்பவே மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன். ஏன்னா இது பல வருட போராட்டம்னே நம்ம சொல்லலாம். அதாவது இந்து உணவாளர்கள் எல்லாருமே ஒவ்வொருவருமே கொண்டாட வேண்டிய விஷயம்னு சொல்கிறத விட எல்லா தமிழர்களுமே சந்தோஷப்படலாம். ஏன்னா இங்கே யாரோட மத உணர்வுகளுமே புண்படுற மாதிரி கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ரகுபதி அவர்கள் மீடியாவில் பேசின விஷயங்கள் நீதித்துறையை நேரடியா மிரட்டுற தோணில இருக்குன்னே சொல்லலாம். அதாவது நீதி அரசர்கள் எதை பொறுத்து ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா அவங்க சாட்சியங்களை பொறுத்து மட்டும்தான் தீர்ப்பு வழங்குவாங்க நீதியரசர்கள். அவங்களை ஏற்கனவே நாடாளுமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அவர்களை அவமானப்படுத்த முயற்சி பண்ணி இந்த திமுக தான் அவமானப்பட்டு திரும்பினாங்க. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்ப பெஞ்சில கொடுத்திருக்க நீதிபதிகளோட தீர்ப்பையுமே இவங்க மிரட்டி பார்க்குற மாதிரி தன்னோட சட்டத்துறை அமைச்சரை வச்சு பேசுறது ரொம்பவே வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அவர் ஒப்பிடுறாரு, சுடுகாடு கூட ஒப்பிட்டு இதை பேசியிருக்கிறார். இதற்கு கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த தீர்ப்பு குறித்தோ இவர் இந்த மாதிரி சுடுகாடு ஒப்பிட்டு பேசியது குறித்தோ தமிழக முதல்வர் எதுவுமே பேசாம இருக்கிறார். நான் இதை எந்த மாதிரி பாக்குறேன்னா, இந்த வழக்குல திமுக கடுமையா தோத்துட்டாங்க. இந்த அவமானத்தை திசை திருப்பறதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை மக்கள் மத்தியில சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது பிஜேபியோட சதி வேலை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லி மக்களை திசை திருப்ப பாக்குறாங்க. இன்னும் நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போவோம்னு சொல்றாங்க. அங்கேயும் இந்த வழக்கு நிச்சயமா ஜெயிக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு இந்துக்கள் புனிதமா பார்க்கக்கூடிய ஒரு தீபத்தூண்ல எரியிற விளக்கையும் சுடுகாட்டுல எரியிற பிணத்தோட ஒப்பிட்டு பேசுறது ஒரு மிகவும் ஒரு கீழ்த்தரமான அரசியல்ங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது ஒட்டுமொத்த இந்து மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்திருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதுக்கு அவர் நிச்சயமா மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அவர் கட்டாயமா பதவி விலகணுங்கிறத நான் என்னோட கருத்தா தெரிவிக்கிறேன். அது தீபத்தூணே கிடையாது, அது சர்வே கல் அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியாக இப்போவும் அதை தான் சொல்கிறாங்க. தீபத்தூன்றதுக்கு அவங்க நீதிமன்றத்தில் எந்த ஆதாரத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி முன்வைக்கிறாங்க. சரியான கேள்விதான். பட் அந்த இடத்துல நீங்கள் அந்த அவரோட பேட்டியை பார்த்துருந்தீங்கன்னா, சார் இது நீங்கள் அளவை கல்லுன்னு தான் சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு நிருபர் திரும்ப திரும்ப கேட்குறாரு. நீங்கள் இப்போ தீபத்தூன்னு சொல்கிறீங்களான்னு இவர் கேட்குறாரே தவிர இல்லை அப்படிங்கிற ஒரு மறுப்பை அவர் சொல்லவே இல்லை. அந்த பேட்டியை நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ இது மூலியமா அதாவது சட்டத்துறை அமைச்சர் அதை ஒத்துக்கிறாரு. இது ஒரு அளவைக்கல் கிடையாது, அது என்னவாவோ இருக்கட்டும், ஆனால் இது அளவைக்கல் கிடையாதுங்கிறத திமுகவுடைய சட்டத்துறை அமைச்சரே ஒத்துக்கிட்டாரு. நீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்திட்டாங்க. அதனால அதில் தீபத்தை ஏற்றுறதுங்கிறது அரசாங்கத்தோட கடமைங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க திமுக அரசு மேல கடுமையா பல விமர்சனங்களை வைத்து இருக்கிறது நீதிமன்றம். அதுல என்னென்ன முக்கியமானதா நீங்க பாருங்க. திமுக கிட்ட எந்த விதமான ஒரு வாதமும் இல்லை, ஒரு ஆதாரமும் இல்லை. அவங்க அப்பீல்ல கொடுத்த ஒரே ஒரு விளக்கம் என்னன்னா, இது சமுதாயத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும், 2 தரப்பு மக்களுக்கு இடையில ஒரு பிரிவினை ஏற்படுத்தும், இங்க இந்த பதற்றத்தை எங்களால கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவங்களோட இயலாமையை வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை உயர்நீதிமன்றம் கவனிச்சுட்டு கடுமையாவே கண்டிச்சு
வச்சுட்டாங்க. இவங்க கேட்ட ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் வந்து தான் தோன்றித்தனம், அதாவது தன்னோட விருப்பப்படி சட்டத்துக்கு புறம்பா வந்து தீர்ப்புகளை கொடுத்துட்டாங்க, அதை நீங்க வந்து தள்ளுபடி பண்ணணும், எங்க கருத்துக்கள் எல்லாம் அவர் கேட்கலன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உயர்நீதிமன்றம் என்னன்னா இதை கிளியராகவே பார்த்துட்டு நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கல, இங்க வந்து பதட்டப்படக்கூடியமான எந்த ஒரு சம்பவங்களும் நடக்க போறதும் இல்லை, நீங்களே போய் தீபம் ஏத்துங்க, பொதுமக்கள் கூட வர தேவையில்லை, ஸோ நடைமுறையை நீங்க கடைபிடிங்க. அது இல்லாம உங்களுடைய அரசியல் லாபம் வந்து எவ்வளவு தெளிவா இருக்குன்னா, டிசம்பர் 3ஆம் தேதி வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த உத்தரவை நீங்க மீறினீங்க. அதுக்கு மேல அவர் வந்து கண்டெம்ட்ல வந்து ராணுவத்தை அனுப்பி வச்சப்போ காவலர்கள் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை ராணுவம் கொடுக்க வந்தப்போ துணை ராணுவத்தையும் தடுத்து உங்களுடைய அரசியல் நாடகத்தை நீங்க வந்து நடத்துறீங்க. இது எல்லாத்தையும் நாங்க வந்து கவனிக்காம இல்லைன்னு சொல்லி வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறாங்க மாண்புமிகு உயர்நீதிமன்றம். சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் தொடர்ச்சியாக நீதிமன்ற உத்தரவை வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கார். இது ஒரு தவறான ஒரு உத்தரவுன்னு கூட அவர் வந்து முன்வைக்கிறார். இதுல வந்து வழக்கத்தில் இல்லாத புழக்கத்தில் இல்லாத ஒரு நடைமுறையை இவங்க புகுத்துறாங்க அப்படின்னு கூட முன்வைத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாருங்க? வழக்கத்துல இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நம்ம சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, இது வழக்கத்துல இருக்கா இல்லையா நிரூபிக்க வேண்டிய அரசாங்கம் அந்த விஷயத்துல தோத்துட்டாங்க. ரெண்டாவது விஷயம், நாயக்கர் காலத்துல வந்து அதே தூண்ல வந்து இந்த விளக்கை ஏற்றுப்படணும், இதுக்கு எதிராக செயல்படுறது வந்து அரச துரோகங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொன்னதை நம்ம வந்து உயர்நீதிமன்றத்துல நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆதாரங்கள் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பில் வந்து வழக்கத்தில் இல்லாதங்கிற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப இவர் பயன்படுத்துறது வந்து வெறும் அரசியலுக்காகவும் அவரோட மேலிடமான ஸ்டாலின் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காகங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதே பக்கம் வந்து திமுக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் பேசினதை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, 2 நீதிபதிகள் கொடுத்த இந்த உத்தரவு வந்து செல்லாதுன்னு சொல்றாரு. ஒரு வழக்கறிஞர் ஒரு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பெஞ்சில் கொடுத்த உத்தரவை செல்லாதுன்னு சொன்னாங்கன்னா பாமர மக்களுக்கு கோர்ட் மேல எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? ஸோ இந்த அரசாங்கம் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனமா பார்க்கணும். இவங்களுக்கு உயர்நீதிமன்றத்திலே நம்பிக்கை கிடையாது, நீதிபதிகள் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, மக்கள் வந்து மதிக்கிற இவிஎம் மிஷின்லையும் ஓட்டு மேலேயுமே இவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதப்போ இப்படி கான்ஸ்டியூஷன் சொன்ன பல்வேறு விஷயங்களையும் அம்பேத்கர் அவர்கள் வந்து தொகுத்து வழங்கின இந்த கான்ஸ்டியூஷன் மேல நம்பிக்கை இல்லாதவங்க சிறுபான்மையின் மக்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கிறத நம்ம எந்த விதத்திலுமே ஏத்துக்க முடியாது. அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து அழகாவே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இதுலயுமே நம்பிக்கை இல்லாத இவங்க வந்து எதுக்காக தேர்தல் ஆணையத்தில் தங்களை வந்து பதிஞ்சுக்கிட்டு எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றீங்க, போய் உங்களுடைய பதிவை வந்து ரத்து செஞ்சுட்டு போலாமேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இவங்களை வந்து ஆட்சியை கலைக்கிறது மட்டும் இல்லாம இவங்க தேர்தல் நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையமே இவங்களை ரத்து பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லைங்கிறது இவங்களோட பேச்சுல இருந்து தெளிவாவே தெரியுது. மேல்முறையீடுன்னு இவங்க அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, கடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மேல்முறையீடு போவதற்கு அந்த செலவு அதெல்லாம் எதுல இருந்து எடுத்து அதை பண்ணுவாங்க? அது யாருக்கு இதனால இழப்பு? இவங்க மேல்முறையீடு போறதுனால இது நிச்சயமா இந்து மக்களோட உணர்வுகளை நேரடியாக தாக்குற விதமாக தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்துக்கள் கோயில்களுக்கு கொடுக்குற காணிக்கைகளை எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற மிகப்பெரிய வழக்கறிஞர்களுக்கு நம்ம பக்தர்களுடைய ஒவ்வொரு காசுகளையும் போய் கொட்டி கொட்டி கொடுத்து நமக்கு எதிராகவே ஒரு கேஸ் நடத்துறாங்கன்னா இவங்க வந்து நமக்கு எதிராக எவ்வளவு ஒரு வன்மத்தோட செயல்படுறாங்கிறது இதுல வெளிப்படையாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலையில மக்கள் தான் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும், நமக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் வந்து கோவில்ல ஒரு பெண்மணி வந்து கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்ல பதில் பேசுறாரு. அதே மாதிரி ஒரு தேரோட்டத்தில் இதே சேகர் பாபு அவர்கள் நம்ம இந்து அறநிலையத்துறையுடைய அமைச்சராக இருந்துகிட்டு தகாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு அமைச்சரே பேசுறப்போ இந்த சமுதாயத்துல வந்து எந்த மாதிரியான மனநிலையில இந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க? கோயில்கள் அமைச்சர்களோட சொத்தா இல்ல திமுகவோட குடும்ப சொத்தாங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் ஏற்படுது. மக்கள்கள் பக்தர்களை வந்து மதிக்காத இவங்க எதுக்காக இந்த மக்கள் மேல வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா சாமானியர்கள் மத்தியில் இருக்குங்கிறது தான் என்னோட பார்வை. இன்னைக்கு வந்து இவங்க என்ன அடுத்த புரபகண்டா பண்றாங்க அப்படின்னா, ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தமிழகம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டுட்டு வராங்க. ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்களும் சொல்றாங்க. நான் வந்து தனித்தனியா பார்த்துருந்தேன், சரி அவங்க ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்ல ஏதோ ஒரு இதில் சொல்றாங்க போல அப்படின்னு பார்த்தா அதை ஒரு முன்னெடுப்பா எடுக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஆட்சியினால சிறந்து முன்னேறிக்கிட்டு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? திருப்பரங்குன்ற விஷயம் மூலியமா இவர் சட்டத்துறை மூலியமா வேற எதையாவது மறைக்க பாக்குறாங்களா? உண்மையிலுமே இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நம்ம சொல்லணும். ஸ்டாலின் வந்து மேடைக்கு மேடை சொல்றாரு, தமிழ்நாடு வந்து எல்லாத்திலுமே சிறந்து விளங்குது, எங்களோட பொருளாதார வளர்ச்சி எப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களோட கிடையாது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளோட எங்களோட மாநிலம் நேரடியாக போட்டி போடுதுன்னு சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சியை வச்சிருக்கிற நம்மளோட முதலமைச்சர் இதை சொல்லும்போது அவர் சிரிக்கவே இல்லையா? வெளி மாநிலத்து கூட போட்டி இல்லை,
வெளிநாட்டு கூடயே போட்டிடுற அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறிட்டு இருக்குன்றாரு. அவர் சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம முதலமைச்சர் வந்து பொம்மை முதலமைச்சர்னு எல்லா மக்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால நாம தான் அந்த விஷயங்களை வந்து சிரிக்காம பார்க்கணும். அந்த மாதிரி வெளிநாடுகளோட போட்டி போற அளவுக்கு பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு சுதந்திரம் கிடைச்ச இத்தனை வருஷத்துல வந்து எத்தனையோ முதலமைச்சர்கள் எல்லாருமே நம்மளுடைய நாட்டுக்காக வாங்கி வச்சிருந்த ஒட்டுமொத்தமான கடன் தொகையான 4.5 லட்சம் கோடியை வந்த 4 வருஷத்துல வாங்கி வச்சிருக்கிறாரு. இவ்வளவு வளர்ந்த மாநிலத்துக்கு எதுக்காக இவ்வளவு கடன்? தமிழ்நாட்டுடைய கடன் சுமை கூடுதலா 4.5 லட்சம் கோடி, மொத்தமா 10 லட்சம் கோடி ரூபாய் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த அரசாங்கம். இதுக்கு வட்டி கட்ட போறவங்க யாரு? என்னுடைய பெயர்லையும் உங்களுடைய பெயர்லையும் நம்மளுடைய பர்மிஷனே இல்லாம நம்மளுடைய நாலேஜுக்கு ஒரு தகவலை இன்னைக்கு வரைக்கும் தெரிவிக்காம பண்ணுனா அது ஒரு மிகப்பெரிய ஊழலா தானே கன்சிடர் பண்ணப்படும். வெறும் 1.5 லட்சம் கோடிக்காக வந்து இந்த ஆட்சியை நம்ம தமிழர்கள் வந்து தூக்கி எறிஞ்சாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு இந்த திமுகவை ஆட்சி கட்டில கொண்டு வர முடியாத அளவுக்கு நம்ம மக்களோட கோபம் இருந்துச்சு. சரி போனா போதுன்னு கொடுத்த ஒரே ஒரு வாய்ப்பையுமே இன்னைக்கு தமிழ்நாட உலகத்துடைய நம்பர் 1 கடன்கார மாநிலம் ஆக்குனதை தவிர இந்த முதலமைச்சருக்கு வேற எந்த தகுதியும் இல்லைங்கிறத நான் வந்து அழுத்தம் திருத்தமாவே சொல்லுவேன். சமீபத்தில் தமிழகம் வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தால் திமுக அரசு மேல மக்களுக்கு வந்து வெறுப்பு வந்து விட்டது, இவங்க வந்து ஊழல் செய்வதை பார்த்து மக்களுக்கு வெறுப்பு வந்து விட்டது, உங்களோட ஆட்சி சரியில்லைன்றதுனால மக்களுக்கு வெறுப்பு வந்து விட்டது, வரக்கூடிய 2026 தேர்தலில் இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும், கண்டிப்பா இங்க வந்து பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாருங்க? நிச்சயமா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை வந்து தமிழகம் ஃபுல்லாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கொஞ்ச நெஞ்ச ஊழல் கிடையாது, கொஞ்ச நெஞ்ச கொலைகள் கிடையாது. அலிபாபாவும் 40 திருடர்களும் மாதிரி இந்த அமைச்சர் அந்த அமைச்சர்லாம் கிடையாது. எல்லா அமைச்சர் மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அடுத்தடுத்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இனிமே போக போக வந்து வெளியிடப்படுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதனால செந்தில் பாலாஜி மேலதான் இருக்கு, கே.என். நேரு மேலதான் இருக்கு, துரைமுருகன் மேலதான் இருக்குன்னு சொல்றதுல வந்து எந்த ஒரு அர்த்தமே கிடையாது. எல்லா அமைச்சர்கள் மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து வலிமையான அளவுல வந்து மேலிடத்துல எடுக்கப்பட்டு இருக்குன்னே சொல்லலாம். இடி வந்து இது ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்டண்ட் தான். சென்னையில் வந்து மழை பெஞ்சு வெள்ளம் தேங்கி 4000 கோடி என்னாச்சுன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இடியை வச்சு கவர்மெண்ட் எங்களை மிரட்டதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மத்திய அரசிட்ட வந்து கொடுக்கவே முடியாத ஒரு பெரிய தொகை கேட்டு பார்த்தீங்களா மக்களே அவங்க எங்களுக்கு கொடுக்கல, அதனால எங்களுக்கு வந்து உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு தொகை இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுருவாங்க. இப்போ தமிழ்நாடு அளவில் மக்கள் வந்து கொந்தளிப்பாயிட்டு என்ன ஆச்சு அந்த 4.5 லட்சம் கோடி முதல்வரேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திருப்பரங்குன்றத்தையோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இவர்களே புதுசாக உருவாக்கி பார்த்தீங்களா மக்களே எல்லாத்துக்குமே பாஜக தான் காரணம்னு ஒரு காவி சாயம் பூசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர்கள் பண்ற தவறுகள் எல்லாத்தையுமே வந்து மேலிடத்துல இருக்கிறவங்க மேல கையை காட்டுறதும் மேலிடத்துல கொடுக்குறவங்க வந்து தமிழ்நாட்டு கொடுக்குற திட்டங்கள்ல இவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டுறது தான் இந்த திராவிட மாடலோட முழுமையான மூச்சா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நிச்சயமா ஒரு விஷயம் வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எவ்வளவு வேணாலும் ஊழல் பண்ணலாம், கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுலாம் கிடையாது. மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. வரப்போற தேர்தலில் அவங்க நியாயமான பதிலை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அமைச்சர்களும் கம்பி என்றது உறுதியான ஒரு விஷயம் தான். சட்டத்தின் பார்வை எப்பயுமே குற்றவாளிகளை ஒடுக்கியே தீரும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி. நன்றி.